லஞ்ச் பாக்ஸ்க்காக சீரக சம்பாவில் பீர்க்கங்காய் மசாலா ரைஸ் தாங்க பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் எப்போவுமே கூட்டு மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கு அப்பளம் தாங்க ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக பேனில் நான் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தூளாக நறுக்கின வெங்காயம் வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் வதக்கி விட்டுக்கலாம். தூளாக நறுக்கின தக்காளி அதையும் வதக்கிக்கிறேன். இது கூட தூளாக நறுக்கின பீர்க்கங்காவையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள், பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா நல்லா மசாலாவோட பெரட்டிக்கலாங்க. இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. பீர்க்கங்காயிலேருந்தே நிறைய தண்ணி விடும். இது 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் அப்பளத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ஆட்டும் திரண்டு வந்திருக்குங்க. இதை நான் தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைன்னா தேவைப்பட்டால் கூட நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸோட. சீரக சம்பா வடித்த சீரக சம்பாவோட புதினா நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். கிரேப்ஸும் பனானா சிப்ஸும் வச்சுருக்கீங்க ஸ்நாக்ஸ்க்கு. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.